வணக்கம். இது ஆன் டைம் செய்திகள். உள்ளூராட்சி தேர்தலில் தோல்வியடைந்ததை அடுத்து பிரித்தானிய பிரதமருக்கு பதவி விலகுமாறு அழுத்தம். பிரித்தானிய உள்ளூராட்சி தேர்தலில் தொழிற்கட்சி சந்தித்த படிதோல்வியை தொடர்ந்து அந்நாட்டு பிரதமர் கெய்ர் ஸ்டார்மருக்கு பதவி விலகுமாறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் வலியுறுத்தி வரும் நிலையில் அவர் தனது பதவியை தக்க வைத்துக் கொள்ள போராடி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. தேர்தலில் பெரும் வெற்றியை பெற்று ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டுகள் கூட பூர்த்தியடையாத நிலையில் அவர் பதவி விலகுவதற்கான அழுத்தத்தை எதிர்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரித்தானிய உள்துறை செயலாளர் ஷபானா மஹ்மூத் உள்ளடங்கலான அமைச்சரவை உயர்மட்ட குழுவினர் ஸ்டார்மர் கௌரவமான முறையில் பதவியை விட்டு வெளியேற வேண்டும் என்று தனிப்பட்ட முறையில் வலியுறுத்தி வருகின்றனர். அந்த வகையில் தொழிற்கட்சியைச் சேர்ந்த 403 பாராளுமன்ற உறுப்பினர்களில் குறைந்தது 80 பேர் பிரதமரை பதவி விலக கோரியுள்ளனர். இந்நிலையில் ஸ்டார்மர் பிரித்தானிய அமைச்சரவையில் நேற்று செவ்வாய்க்கிழமை உரையாற்றுகையில் தான் தொடர்ந்து நாட்டை முன்னெடுத்துச் செல்லப் போவதாக வலியுறுத்தியுள்ளார். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போலவே இந்த தேர்தல் முடிவுகளுக்கு நானே பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். அதேபோன்று நாம் வாக்குறுதி அளித்த மாற்றங்களை கொண்டு வரும் பொறுப்பும் எனக்கே உள்ளது. கடந்த 48 மணி நேர நிகழ்வுகள் அரசாங்கத்தின் ஸ்திரத்தன்மையை சிதைத்துள்ளன. இது நம் நாட்டுக்கும் நாட்டிலுள்ள சாதாரண குடும்பங்களுக்கும் உண்மையான பொருளாதார பாதிப்பை ஏற்படுத்துவதாக உள்ளது. தொழிற்கட்சியில் ஒரு தலைவருக்கு சவால் விடுக்க முறையான நடைமுறைகள் உள்ளன. அந்த நடைமுறை இதுவரை ஆரம்பிக்கப்படவில்லை. நாம் அரசாங்கத்தை வழிநடத்த வேண்டும் என்பதே நாட்டின் எதிர்பார்ப்பாக உள்ளது. அதைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கிறேன். ஒரு அமைச்சராக நாமும் அதைத்தான் செய்ய வேண்டும் என்று ஸ்டார்மர் குறிப்பிட்டார். பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்துதல், சீர்குலைந்த பொதுச்சேவைகளை சீரமைத்தல் மற்றும் வாழ்க்கை செலவு நெருக்கடியை குறைத்தல் உள்ளடங்கலான வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் ஸ்டார்மரின் அரசாங்கம் பெரும் சவால்களை எதிர்கொண்டு வருகிறது. மேலும் அவரது அரசாங்கத்தால் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்ட தவறான தீர்மானங்கள் மற்றும் கொள்கை மாற்றங்கள் என்பன அந்த அரசாங்கத்தின் செயற்பாடுகளை முடக்குவதாக உள்ளன. குறிப்பாக அமெரிக்க பாலியல் குற்றவாளியான ஜெஃப்ரி எப்ஸ்டீனின் நண்பரான சர்ச்சைக்குரிய பீட்டர் மெண்டல்சனை அமெரிக்காவுக்கான பிரித்தானிய தூதுவராக நியமித்த ஸ்டார்மரின் தீர்மானம் கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாகியுள்ளது. 2008ஆம் ஆண்டு உலகளாவிய நிதி நெருக்கடிக்கு பின்னர் மண்டல்சன் பிரித்தானிய அரசாங்கத்தின் முக்கியமான தகவல்களை எப்ஸ்டீனுடன் பகிர்ந்து கொண்டதையும் அவர்கள் இருவருக்கும் இடையே நெருக்கமான நட்பு இருந்ததையும் வெளிப்படுத்தும் வகையிலான உரையாடல்கள் அமெரிக்காவால் வெளியிடப்பட்ட ஆவணங்கள் மூலம் அம்பலமாகி இருந்தன. அதைத் தொடர்ந்து ஸ்டார்மர் கடந்த செப்டம்பர் மாதம் மண்டல்சனை பதவியிலிருந்து நீக்கியிருந்தார். தற்போதைய சூழ்நிலையில் ஸ்டார்மருக்கு பதிலாக அடுத்த தலைவராக பொறுப்பேற்கக்கூடிய தெளிவான வேட்பாளர் எவரும் இல்லாதுள்ள நிலையில் தலைமை பதவிக்கு போட்டியிட வாய்ப்புள்ளதாக கருதப்படும் பல முக்கிய தலைவர்கள் ஸ்டார்மர் பதவியில் நீடிக்க வேண்டும் என்றே ஆதரவு தெரிவித்து வருவதாக கூறப்படுகின்றது. நன்றி.